கிட்ட யாராவது வந்து ஒரு நல்ல பெயிண்ட் கம்பெனி நேம் சொல்லுங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து சொல்லாம இருக்க மாட்டோம். அதுவும் இல்லாம ஒரு கம்பெனி வந்து கஸ்டமர் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்றது இல்லாம டெக்னாலஜி வைஸும் அட்வான்ஸா இருந்தா எவ்வளவு க்ரோ ஆகலாம் அப்படின்றத நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்த்து கத்துக்கலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா 1942 அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பிரிட்டிஷ் வந்து ஃபாரின் குட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேன் விதிக்கிறாங்க. அதுல வந்து பெயிண்டும் இருக்கு. ஸோ இதனாலே வந்து பெயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹை டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அப்போதைக்கு ரெண்டு கம்பெனி தான் வந்து பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து ஷாலிமார் பெயிண்ட்ஸ், இன்னொருத்தவங்க வந்து பிரிட்டிஷ் பெயிண்ட்ஸ். ஸோ இவங்க கிட்ட ஹை டிமாண்ட் இருக்கனால இவங்க கிட்ட பிரைஸும் வந்து ஹையா இருந்தது. இதை வந்து ஒரு 26 வயசு பையன் வந்து நோட் பண்றாரு. அவர் பேர் தான் வந்து சம்பக்லால் சோஸ்கி. அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து மும்பைல வந்து ஒரு சின்ன கேரேஜ்ல வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்தோடனே இவங்க வந்து பிக்கர் சிட்டிஸ் போல ஸ்மாலர் சிட்டிஸை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸ்மாலர் சிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து காம்படிஷன் யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இவங்களும் க்ரோ ஆகிட்டே வராங்க. இதை விட அவங்க பிரில்லியண்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா 1970s வந்து 8 கோடி ரூபாய்க்கு கம்ப்யூட்டர்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே கம்ப்யூட்டரை வந்து ஒரு டேட்டா என்ட்ரி டூலா தான் பார்த்தாங்க. பட் அவங்க வந்து அப்படி பார்க்கல. இதை வந்து ஒரு இஆர்பி சிஸ்டமா பார்த்து இப்போ எந்த ஏரியால எவ்வளவு சேல்ஸ் கம்மியா இருக்கு அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இப்பதான் வந்து டேட்டா அனலிஸ்ட் அதெல்லாம் வந்து அதிகமா பேசிட்டு இருக்கோம். பட் இதை வந்து அவங்க அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாயலான கஸ்டமர் பேஸும் இருந்தது. டெக்னாலஜி வைஸும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் 50 வருஷத்துக்கு மேல இந்தியாவில் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்பர் 1 பிராண்டா இருக்கு.